பிரைஸ் தி லார்ட். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இதை நம்ம ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். பணத்தை சேர்த்து வச்சுட்டு வீடு மேலே வீடை கட்டி வச்ச உடனே நம்ம பாதுகாப்பாக இருந்துருவோம், நம்ம வாழ்ந்துருவோம்னு நினச்சிடவே முடியாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. எது பொருள் ஆசை? போதுமன்ற மனதுடைய கூடிய தேவ பக்தி தான் நல்ல ஆதாயம்னு வசனம் சொல்லுது. ஒரு வீடு இருக்கா, அந்த வீடு போதும்னு நினைக்கணும். ஒரு கார் இருக்கா, அது போதும்னு நினைக்கணும். இல்லை இது சின்னதாக இருக்குது, இதை பெருசாக மாற்றணும். இந்த கார் வசதியாக இல்லை, இதை விட பெரிய கார் வாங்கணும் அப்படின்ற சிந்தை நம்மளுக்குள்ள செயல்பட்டுருச்சு அப்படின்னாலே அது பொருள் ஆசையை குறிக்குது. வேதமும் அதை தெளிவாக சொல்லுது. அதாவது லூக்கா 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. அதாவது நல்ல பணக்காரன் தான், அவனுக்கு இடம் பத்தலையாம், அவனுக்கிட்ட இருக்கிற களஞ்சியம் போதலையாம். அவன் அந்த அளவுக்கு அவனுக்கு தானியம் வந்துக்கிட்டே இருக்கான். உடனே என்ன பண்ணுறான், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. அதாவது ஏற்கனவே பூரணம் இருக்குது, ஆனால் இன்னும் அதிகமான தானியங்கள் வந்த உடனே ஐயோ இதை வந்து சேர்க்கறதுக்கு இன்னும் பெருசாக கட்டுறதான் சொன்னேன்ல. அதே மாதிரி எப்படி ஒரு சின்ன கார் இருக்குது, அதுலேயே என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசு, இன்னும் கொஞ்சம் பெருசு. ஸோ இன்னுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பொருள் ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். போதுமென்ற அந்த நல் மனதனோட கூடிய அந்த இது உங்களுக்கு இல்லை, தேவபக்தி இல்லை. இது வந்து ஜீவனையே நம்மளை விட்டு எடுத்துரும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் அந்த மாதிரி நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜீவன் இன்னைக்கு எடுக்கப்பட்டுச்சுன்னா உன்னுடையது வந்து யாருடையதா மாறும். ரொம்ப பொருளாசைக்கு மேலே பொருளாசை போயிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு அது டேஞ்சர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்.